கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் வேதத்தை வாசிப்பதன் மூலம், ஜெபிப்பதன் மூலமாக தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் தயவு என்பது ஞானம் மற்றும் நற்புத்தியுடன் தொடர்புடையதாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். என்னை என்று சொன்னால் ஞானத்தை சொல்லுகிறது. ஞானம் என்னும் சகோதரியும் புத்தி என்னும் இனத்தாலையும் நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தை நீங்கள் சங்கீதம் 37-31 பார்த்தீர்கள் என்றால் கூட, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்று பிசகுவதில்லை. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க தேவனுடைய கண்களிலிருந்து உங்களுக்கு தயவு கிடைக்கிறது. தயவு என்பது ஞானம் மற்றும் நற்புத்தியுடன் தொடர்புடையதா இருக்கிறது. ஏன்னு சொன்னா, நம் ஞானத்துடன் நற்புத்தியுடன் நடப்பதை தேர்ந்தெடுக்கும் பொழுது நாம் ஜீவனை கண்டறிந்து தேவனிடத்தில் தயவு பெறுகிறோம். அவர் நமக்கு கொடுப்பதை நாம் சரியாக கையாள்வோம் என்று தேவன் அறிந்தால் தான் நமக்கு தேவ தயவு அருளப்படும், கிடைக்கும், பெற்றுக்கொள்வோம். எனவே நீங்களும் ஞானம் இன்றைக்கு தேவனிடத்தில் ஞானத்தையும் நற்புத்தியும் கேட்டு அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த தேவ தயவு உங்களுக்கு எதையெல்லாம் பெற்று தருது தெரியுமா? தெய்வீக தயவு உங்களுக்கு கிடைக்கிறது. தெய்வீக தயவு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. தெய்வீக தயவு உங்கள் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு நிறைவேற்றுகிறது. தயவை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் மன்றாடுங்கள். ஏன்னு சொன்னா, தெய்வீக தயவு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்களை செய்யும். தயவு பெறும் தருணங்களில், தயவு பெறும் பருவங்களிலும் பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாத பொருட்களை உங்களால் பெற முடியும். சிறைச்சாலையிலிருந்து பிரதமராக மாற்றப்படுவதற்கு யோசேப்பு எவ்வளவு பணம் கொடுத்திருப்பார்னு தெரியுமா? எதையும் கொடுக்கல. எஸ்தர் ராஜா தியாகம்னா அவள் பணம் கொடுத்திருப்பாள், பணம் எதுவுமே கொடுக்கல, இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா, யோசேப்பு ராஜாவாகிறதுக்கு பணம் கொடுத்திருப்பான, எதுவும் கொடுக்கல. ஆனா அங்க அவர்களை கொண்டு நிறுத்தினது என்னது? புத்தியும் ஞானமும். கர்த்தர் கொடுத்த புத்தியும் ஞானமும் அறிவும் தான். அந்த புத்தியும் ஞானமும் அறிவும் தேவன் கொடுத்ததை நீங்கள் கரெக்டான இடத்துல, கரெக்டான வேலையில, கரெக்டான இடத்துல பயன்படுத்தும் பொழுது தேவ தயவு அவர்கள் மூலம் உங்களுக்கு வெளிப்படும். சோ இந்த நாளில் வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. வேதத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவ தயவு மனிதர்கள் மூலம் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறோ, 10 நாள் போய் பேசி நடக்காத காரியங்கள் கூட இந்த நாட்களில் தேவன் உங்கள் வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம், இல்ல படித்தத்துல எந்த துறையில இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில தேவோட தயவை பொழிந்தருளும்படி நீங்க கேளுங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் எல்லா நேரத்திலும் ஞானத்தையும் புத்தியும் கேளுங்க. அது தேவ தயவு பெற்று தருகிறது. ஞானமும் புத்தி இல்லாமல் செய்கிற காரியங்கள் எல்லாம் குழப்பத்துல முடியும், சண்டையில முடியும், பிரச்சனையில முடியும், எதுவுமே இருக்காது. ஆனா இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரை தயவு பெறுகிறான். கர்த்தரை கண்டடிங்க, ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரசாரியோ. God bless you all. Amen, amen, amen.